மேல பாருங்க சார். ஆனந்தி கண்ணில் விளக்கண்ண ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த மாதிரி பண்ணிட்டே கூட்டு போங்க. ஜீசஸ் பாரதி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதான் ஒன்னும் ஆலியா மதர். எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மதர். ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லுங்க. சரி மதர். ஆனந்தி ஆனந்தி கீழே இருக்காங்க. சிஸ்டர் வாங்க, கூட்டிட்டு போங்க. வாங்க, ஆனந்தி கீழே தான் இருக்காங்க. வாங்க தம்பி, எங்க போறீங்க? ஏண்டி கழுத வயசாகுது உனக்கு, வீடெல்லாம் குப்பையா கிடக்கு, அத கூட்டணும் தோணல உனக்கு? எரும மாடு எப்ப பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை கையில வச்சுட்டு உட்காந்துக்கோ. என்ன இழவ படிச்சு கிழிச்சியோ? என்னமா வேணும் உனக்கு? ஏன் இப்படி டார்ச்சர் குடுக்குற? நான் உனக்கு டார்ச்சர் குடுக்கறேனா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? நேரத்துக்கு கரெக்டா சமைச்சு போடுறல்ல, அந்த திமிரு நீயே சொல்ல மாட்ட. ஆமா, பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எழுதி மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற. கடன் வாங்கி தானே பண்ற. அந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்டி. வெளியே போய் 10 ரூபா கேட்டு பாரு. பேசுறா பேச்சு குறைச்சல் இல்ல. ஏமா அப்படி பண்ற? ஒரு அம்மா மாதிரி நீ நடந்துக்கிற. என்ன கொடுமைக்காரியாவ நடந்துக்கிறேன்? ஐயோ என்னம்மா சத்தம் இங்க? வீட்டுக்கு வந்தாலும் ஏன்டா வந்து நெரிச்சலா இருக்கு? இருக்கும்டா, இருக்கும். உனக்கு உன் தங்கச்சிக்கும் எரிச்சலாதான் இருக்கும். பாருங்க உங்க பிள்ளைங்களை, நீங்க மகாராஜா மாதிரி போய் சேர்ந்துட்டீங்க. இதுங்க கிட்ட நான் தான் கிடந்து கஷ்டப்படுறேன். என்னடா அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அபி எதுவும் சொன்னாளா? அபி எதுவும் சொல்லலமா. அந்த தொல்காப்பியம் தான். அவன் என்னடா சொன்னா? அபி அவளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கா. அப்படியா? அது நல்ல விஷயம் தானடா. அது நல்ல விஷயம் தான். வீடு கட்டுறதுக்கான இடமும் நான் பார்த்து அவிகிட்ட சொன்னேன். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இவ்வளோ ஏன், அத்தையும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என்னடா? கிளம்பாக்கு கிளம்புற நேரத்துல திடீர்னு அந்த தொல்காப்பியன் வந்து அந்த இடம் சரியில்லை, வில்லங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கவுத்துட்டான். அதுக்கு அபியும் வேண்டான்னு தலையாட்டிட்டாமா. அபிய சொல்லி குத்தம் இல்லடா, அந்த பையன் அவன் நம்புற மாதிரி பேசுறான். அவனுக்கு முதல்ல வேட்டு வைக்கணும். அவங்கிட்ட இருந்து முதல்ல அபிய பிரிக்கணும். அதான் எப்படின்னு தெரியலமா.
நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு பாஸ்கரா, அபி கட்ட போற வீடு நம்ம வீடு. யார் வேணா அதுக்கு இடம் பார்க்கட்டும், பில்டிங் கட்டட்டும். ஆனா கிரகப்பிரவேசம் பண்ணி காலடி எடுத்து வைக்க போறது நாமளாதான் இருக்கணும். நாம தான் அந்த வீட்டுல குடியிருக்க போறோம். புரிஞ்சுதா? இத மனசுல வச்சுக்கிட்டு கவனமா நடந்துக்கோ. வா. ஆனந்தி, ஏதோ கர்த்தர் கிருபையால எந்த விபரீதமும் நடக்கல. சரியான சமயத்துல பாரதி வந்துட்டாரு. கர்த்தர் தான் பாரதி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் சாமர்த்தியமா ஐடியா பண்ணி கார்த்திகை காப்பாத்திட்டாரு. ஏன் மதர், கார்த்திக் ஏன் திடீர்னு இப்படி பண்ணாரு? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனேம்மா, கார்த்திக் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. அவர் இங்கேயே இருந்தாருன்னா இன்னும் நிலைமை மோசம் ஆயிடும்னு தோணுது. ஆனந்தி, இன்னைக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்தா நல்ல இடமா பார்த்து அவரை கூட்டிட்டு போங்க. நிச்சயமா ஏதாவது மாற்றம் வரும். மதர், வெளியில அழைச்சிட்டு போனா ரிஸ்கா இருக்குமேனு தான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஆனந்தி, கட்டிடத்துக்கு மேல இருந்து குதிக்க பார்த்தாரு, அது ரிஸ்க் இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை பாதுகாக்க நினைக்கிறதே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. வெளியே கூட்டிட்டு போனா ஏதாவது நல்லது நடக்கும்னு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பேரை கேட்ட உடனே கார்த்திக் குதிக்காம திரும்பிட்டாரு. அவர் உங்க கூடயே இருந்தா, ஐ மீன் உங்க அருகாம அவருக்கு கிடைச்சா, அவர் நிதானத்துக்கு வரலாம். மெல்ல மெல்ல அவர் தான் யாருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட வரலாம். அதனாலதான் அவரை வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிற மனசு வெளி உலகத்தை பார்த்தா கொஞ்சம் சலனப்படலாம் இல்லையா? ஓகே மதர், நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். நான் உடனே இதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம். போலாமா? வரோம் மதர். சரி. பாரதி, ஆ? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நீங்க மட்டும் இல்லைன்னா கார்த்திக். ஆனந்தி, இது என்ன பெரிய விஷயமா? ரொம்ப சாதாரணமான விஷயம் இது. அதான் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலல்ல. லீவ் இட். அதில் இப்போ கார்த்திக் எங்க கூட்டிட்டு போறது, அதை நினைச்சா ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல குழப்பமான இடத்துக்கு ஒண்ணுமே இல்லை. நல்ல இடமா பார்த்து கார்த்தியை கூட்டிட்டு போயிடலாம். அதில்ல பாரதி, வெளியூர் போறேன்னு ஆபீஸ்ல சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா வீட்ல என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதாவது வெளியூர் கூட்டிட்டு போகணும்னா ஆஃபீஸில் அசைன்மெண்ட் சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானும் ஒரு நாள் கூட வரேன். பாவம் பாரதி, நீங்க எதுக்கு என் கூட வந்து சிரமப்படணும்? எனக்கு தான் நிலைமை சூழ்நிலை இப்படி இருக்கு. நீங்க எதுக்கு உங்களை சிரமப்படுத்திக்கணும்? இல்லை, இதில் எனக்கு சிரமம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு காரணம், ஏதாவது ஒரு சாக்கு. என்ன சொல்றீங்க? இல்லை, வேற எதாவது நினச்சிக்கிட்டேன். இந்த பிரச்சனைக்கு நடுவுல பிரபு மேட்ரு வேற இருக்கு. ஐயோ ஆனந்தி, ப்ளீஸ். பிரபு எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல கார்த்திகை பாருங்க.
சார் ஒரு நிமிஷம் சார். Yes. ஏதாவது தெரிஞ்சதா? நாங்க ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் டிஸ்கஸ் Okay. பண்ணோம். we are still in the process. இன்னும் ஒரு வாரத்துல எங்க ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவோம். அஃப்கோர்ஸ் நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவீங்க. நான் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்ல சின்ன குழு கிடைச்சா கூட அது என் விசாரணைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். சாரி சார், சில சமயம் அரைகுறை இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது பொய்யை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ் ஒன் செகண்ட் சார். எங்க சீஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் உங்ககிட்ட பேசினதை நான் கவனிச்சேன் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? ரொம்ப பர்சனலா வச்சுக்கோங்க சொல்லுங்க. சார். எங்களுக்கு கிடைச்ச மண்டவோட வச்சு ஸ்டடி பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது. இறந்து போனதுல ஒருத்தர் கண்டிப்பா உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் பிரபு தான். பிரபு? எஸ், ஆமா சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் பிரபு. பிரபுதானா? ஓஹோ, அப்ப இறந்து போனதுல ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் பிரபு தான் இல்லையா? ஆமா. யோ, உன் டிபார்ட்மெண்ட் ஆளு ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு உறுதியா தெரியுது. உன் முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையே. பிரபு மாதிரி ஒரு ஆளு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கஷ்டம் தானே. அப்போ அந்த இன்னொருத்த உபேந்திரா இல்லையா? அது உறுதியா சொல்ல முடியாது சார். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும். அது மட்டும் இல்லாம எந்த தடையும் இல்லாம உபேந்திரா தான் இறந்தாங்கிறத எப்படி சார் நாம சொல்ல முடியும்? இருக்கலாம் இன்ஸ்பெக்டர், இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறந்தது பிரபு உபேந்திரா தான். கொன்னது அபியோட குரூப். இதுல மாஸ்டர் மைண்ட் அபி தான். இதுக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சார்? இதுக்கு சாட்சி தொல்காப்பியன் தான். சார் என்ன சார் சொல்றீங்க? தொல்காப்பியம் எப்படி சார் அபிக்கு எதிராக சாட்சி சொல்லுவாரு? சொல்வாரு. சொல்ல வைக்க போறோம். சொல்ல வைக்க முடியும். அங்க இருக்கிற கங்கா சொல்ல வைப்பா. ஏன்னா கங்கா மேல துல்ஸ்க்கு காதல். காதல் எப்படி ஜெயிக்காம இருக்க முடியும்? நட்பா காதலான்னு யோசிச்சா தொல்காப்பியன் காதலை தான் தேர்ந்தெடுப்பான். ஐடியால நல்லதா இருக்கு மாப்ள. ஆனா ஒருவேளை தொல்காப்பி அபிக்கு எதிராக சாட்சி சொல்லாம போயிட்டானா? கரெக்ட்பா. எனக்கும் அதே டவுட் தான். தொல்காப்பியன் அபிக்கு எதிராக சாட்சி சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். தொல்சதுக்கு ஒத்து வராட்டி அபியும் தொல்காப்பியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிடுவோம். Do you understand, Inspector? ஓகே சார். இல்ல, நீ கிளம்பலாம். வரணும். வரணும். சிவகுமார் சார், அந்த அபி ஆபீஸ்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு அடுத்த செகண்ட்லயே தெரியப்படுத்தணும். புரியுதா? ஓகே சார். அந்த பாஸ்கரை கவனி. அந்த பாஸ்கர் எனக்கு 50 லட்சம் தரணும். அத காரணம் காட்டி அவனை மடக்கி அந்த பாஸ்கரை அபிக்கு எதிராக அவனை திருப்ப முடியுமான்னு பாக்குறேன். இது ரொம்ப பெரிய திட்டமா Yes, இருக்கு மாப்ள. uncle. Yes. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். Just wait and watch. மீனுக்கு கொக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம காத்துட்டு இருப்போம். சான்ஸ் கிடைச்சா ஒரே அமுக்க அமைக்கிடலாம். அந்த சைடுலாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு மேடம். ஓகே ஃபைன். ராஜசேகர், இந்த வேலையை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். சரியா? மேடம்.
ராத்திரி பகல் வேலை நடந்தாலும் பரவாயில்ல நீங்க கூட இருந்து பாத்துக்கங்க. ஓகே ஓகே மேடம். மேடம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சைன் பண்ணிடுங்க. ஓகே பாக்குறேன். பென் கொடுங்க. சரியா இருக்கு. ஓகே மேடம். இந்தாங்க, கொஞ்சம் கவனமா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கங்க. சரி மேடம். ஓகே ஓகே பாஸ்கர், கிளம்பலாமா? அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நான் சொல்றத நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க. இந்த வீடு கட்டுற விஷயத்துல தொல்காப்பியனை இன்வால்வ் பண்றது சரியில்லைன்னு எனக்கு படுது அபி. ஏன்? ஏன்னா அவன் கையில சுத்தம் இல்லை. சாதாரண செங்கல் விஷயத்துல ஒரு 3 லட்சம் ரூபாய் கமிஷன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் 50,000 அங்க இங்க கை வச்சுட்டான். அவனை பத்தி உனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப வீடு கட்டுற விஷயத்துல மூக்க நுழைச்சான்னு வச்சுக்க, அது சரி வராது. எனக்கு தொல்காப்பியனை பிடிக்காது, முன் விரோதத்துல பேசணும் மட்டும் நினைச்சிடாத. எனக்கு நீ முக்கியம். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். தொல்காப்பியன் எல்லா விஷயத்திலும் கமிஷன் அடிக்கிறவன். அபி, தொல்காப்பியனை பத்தி மத்த யாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவரோட நேர்மை என்னன்னு பல வருஷமா நான் கவனிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஏதோ அவர் குழப்பத்துல இருக்காரு. அதுல ஏதோ சில தவறுகள் நடக்கலாம். ஆனா அவர் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிக்குது இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை ஆரம்பிக்க தூண்டினதே அவர்தான். அது என்ன துரத்தி நான் நடுத்தருவில் நிக்கும் போது அவரால் தான் இந்த யோசனையே பிறந்துச்சு. அவர் மூலமா வந்த இடத்த வச்சுதான் ஜாயிண்ட் வெஞ்சர்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். எவ்வளவோ கஷ்டங்கள், ஆனா அவர் ஒதுங்கல. பலனை எதிர்பார்க்காம உழைச்சாரு. ஏன் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிற பேர் வச்சதே அவர்தான். 3 பேரும் சமமான பார்ட்னர்ஸா இருக்கணும்னு சொன்னப்போ இல்ல அபிய மையமா வச்சுதான் இருக்கணும்னு சொன்னாரு. இருக்கலாம். ஏன்னா நீ ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி. இது எந்த அளவுக்கு பெருசா வளரும்னு அந்த தொல்காப்பியன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். காலங்கள் மாற மாற நிலைமை மாறும் இல்லையா? இப்போ என்னையே எடுத்துக்கேன். அப்போ உனக்கு எதிரியா இருந்தேன், ஆனா இப்போ உன் பக்கத்துல உனக்கு ஆதரவா இருக்கேன். நான் மாறின மாதிரி அந்த தொல்காப்பியன் மாறி இருக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நோ பாஸ்கர், அப்படிலாம் அவசரப்பட்டு அவரை பத்தி மோசமான முடிவெடுக்க நான் தயாரா இல்ல. தொல்ஸ் நேர்மையானவர்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆனந்தியோட கல்யாணம் பேசியிருக்கோம். ஆனந்தியோடயா? அவதான் கல்யாணம் வேணாம்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அது அவ கோவத்துல பேசினது. நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ என் கூட பதிலுக்கு பிடிவாதமா அவ அப்படி பேசினா. மத்தபடி அவங்க 2 பேருமே என்னோட வார்த்தையை மீறாதவங்க. நான் சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து அவங்க சந்தோஷமா வாழணும். ஆனந்தியோட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும். தொல்காப்பியன் பெரிய ஆளா வரணும்னு என் மனசுல யோசனை இருக்கு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்த நான் விருப்பப்படல. இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கேட்டா கூட நான் எந்த விதமான வருத்தமும் இல்லாம சந்தோஷமா அவருக்கு கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நட்பு எனக்கு முக்கியம் பாஸ்கர்.